வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது டாபிக் தான் பார்க்க போகிறோம். இமீடியேட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் வந்து அது படிக்காமல் வச்சுருக்கீங்க. ஸோ இது வந்து என்னோடய வீடியோஸ் 11th வீடியோ. ஆல்ரெடி நான் எம்சிக்யூ வந்து 10 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது 11th வீடியோ. என்னோடய சேனலில் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வீடியோஸ் இருக்கும். ஸோ கைண்ட்லி நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் போடுறதுமே ரெண்டுமே போடுவேன். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸில் தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும். இப்போ தான் புதுசாக நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு சப்ஹெட்டிங்ஸ் போட்டு நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி லேர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது எதுக்காக அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 11th வீடியோ லாஜிக்கல் ரீசனிங். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் லாஜிக்கல் ரீசனிங்கில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் என்னங்க கோ த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் இமீடியேட் டிடக்டிவ் இன்ஃபரன்ஸ். ஓகே, இதுதான் உங்களுக்கு கொஷின். இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நாட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. யூஜிசி நெட் கொஷின்ஸில் மோஸ்ட்லி நாட் கேட்டிருப்பாங்க, இல்லைனா நாட் இல்லாமல் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கவனித்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ 4 ஆப்ஷனில் நம்ம என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இமீடியேட் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் கொடுத்து நம்ம அதில் கன்க்ளூஷன் எடுக்கிறது தான் என்னது இமீடியேட் இன்ஃபரன்ஸ். ஓகே, சப்போஸ் எ டாக் இஸ் ஆன் அனிமல். ஸோ இதுக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷன் லாஜிக்கல் ரீசனிங் படி கொடுக்கறது தான் என்னது உங்களுக்கு இமீடியேட் இன்ஃபரன்ஸ். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு அதாவது ரீசனிங் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ ப்ரப்போசிஷன் இதெல்லாமே உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அப்போது ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் எடுப்பீங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அதில் 1 கன்க்ளூஷன் எடுப்பீங்க. ஸோ அதுதான் என்னது ப்ரப்போசிஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ 2 சென்டென்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறது அது ப்ரப்போசிஷன். இது வந்து இமீடியேட் இன்ஃபரன்ஸ்ன்றது ஒரு சென்டென்ஸில் கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ அதுதான் என்னது இமீடியேட் இன்ஃபரன்ஸ். ஓகே, தென் நம்ம இதோடைய ஆன்சர் டீட்டெயிலாக பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இதை பிக் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் இமீடியேட் இன்ஃபரன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன, இப்போ தான் பார்த்தோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரும், கன்க்ளூஷன் எடுக்கிறது. ஸோ இதில் 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்வர்ஷன், தென் கான்ட்ரா பொசிஷன், தென் அப்வர்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷினை பாருங்கள், எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க இஸ் நாட். ஸோ ஆன்சர் எது உங்களுக்கு சிலோஜிசம் வந்து ஆன்சராக வரும். ஸோ கன்வர்ஷன் உண்டு, அப்வர்ஷன் உண்டு, தென் கான்ட்ரா பொசிஷன் உண்டு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்னது சிலோஜிசம் வந்து இஸ் அ ரைட் ஒன். ஸோ இதில் கன்வர்ஷன்னா என்ன, அப்புறம் அப்வர்ஷன்னா என்ன, கான்ட்ரா பொசிஷன்னா என்ன அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்த்தா அடுத்த முறை வர்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கொஷின் வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்வர்ஷன். ஓகே, ஸோ அப்போது கன்வர்ஷன் அப்படின்றது என்னது, அதுவும் ஒரு இன்ஃபரன்ஸ் ரிசல்ட் கண்டுபிடிக்கக்கூடியது தான். அதில் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுமாம். அதாவது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டில் வரும், ப்ரெடிகேட் எதில் வரும், சப்ஜெக்டில் வரும். அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகுமா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்னு நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கள், அதையும் நீங்கள் பாருங்கள். அப்போ இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக புரியாது. ஸோ தமிழில் நீங்கள் லேர்ன் பண்ண விரும்புனீங்கன்னா தமிழ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, தென் அதாவது சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றது நான் காட்டுறேன். ஸோ இப்போ இதில் எஸ் இருக்குது இல்லை, ஆல் எஸ் வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட், தென் இந்த இடம் ப்ரெடிகேட் பேக்கில் வர்றது. ஓகே, எஸ்ஆர்பி
ஸோ இதுதான் என்னது சப்ஜெக்ட். எஸ்ஸு மட்டும் தான் சப்ஜெக்ட். ஆல்ன்றது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் அப்படின்னு வரும். அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்னு பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு சப்ஜெக்ட்டும் ப்ரெடிகேட் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் வந்து சப்ஜெக்ட் எஸ், ப்ரெடிகேட் வந்து என்னது பி இந்த இடத்துல. ஸோ அப்போ இது கன்வர்ஷனில் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். ஆல் பிஆர்எஸ்ன்னு மாறுது. ஸோ இன்டர்சேஞ்ச் ஆகுது. பி இருக்கிற இடத்துல எஸ்ஸும், எஸ் இருக்கிற இடத்துல பியும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் என்னது கன்வர்ஷன் மாடல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இது எந்த டைப்பில் வரும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்த டைப்ஸ் கேட்டாங்களா, இதில் என்ன டைப்ஸு உண்டு கேட்கலாம், இதில் எது கிடையாது அப்படின்னு கேட்கலாம் இமீடியேட் இன்ஃபரன்ஸில். ஓகே, ஸோ அப்போ இந்த டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பாருங்கள், அடுத்தது பாருங்கள், நோ எஸ்ஆர்பி. இதெல்லாம் என்னது உங்களுக்கு இந்த நாலும் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனில் ஆல், நோ, சம் நாட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஆல் அப்படின்றது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், தென் நோ அப்படின்றது யூனிவர்சல் நெகட்டிவ். ஸோ அதனால் அது என்னது யூனிவர்சல் நெகட்டிவ். ஸோ அப்போ நோவை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து என்னது யூனிவர்சல் நெகட்டிவ். தென் அடுத்தது பாருங்கள், சம் எஸ் ஆர் பி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா சம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுது. சம் அப்படின்றது கொஞ்சம் பேரை தான் குறிக்குது. ஸோ பர்டிகுலர் பாசிட்டிவாக அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நாட் எதுவுமே வராமல். ஸோ வந்து பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ்ன்றது பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே, தென் சம் எஸ் ஆர் நாட் பி. அதில் நாட் வந்திருக்கிறதுனால அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அது பர்டிகுலராக சம்னு குறிக்கிறதுனால ஸோ அது வந்து என்னது பர்டிகுலர் நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியும் கேட்பாங்க. தென் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஓகே, ஸோ அப்போ கன்வர்ஷன்னா எப்படி மாற்றி எழுதணும், ஆல் எஸ்ஆர்பி வந்து உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகி வரும், ஆல் பிஆர்எஸ் வரும். தென் நோ எஸ்ஆர்பி வந்து நோ பிஆர்எஸ் வரும். தென் சம் எஸ்ஆர்பி வந்து சம் பிஆர்எஸ் வரும். தென் சம் எஸ்ஆர் நாட் பி வந்து சம் பிஆர் நாட் எஸ். இந்த மாதிரி வரும். தென் ஸோ அப்போது கன்வர்ஷன் வந்து என்ன எப்படி வரும், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் வந்து இன்டர்சேஞ்சாக வரும். ஸோ அதுதான் கான்செப்ட். தென் அடுத்தது பார்க்கலாம் அப்வர்ஷன். ஓகே, ஸோ அப்வர்ஷன் அப்படின்றது பாருங்கள், அதுவும் ஒரு இன்ஃபரன்ஸ், இமீடியட் இன்ஃபரன்ஸு, ஒன் ஆஃப் த டைப்ஸு. அது என்ன ஆகும், குவாலிட்டி ஆஃப் த ப்ரப்போசிஷன். இதில் ப்ரப்போசிஷன் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட், ஒரு சென்டென்ஸ். ஓகே, குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுமா. ஓகே, நம்ம ஆல்ரெடி வீடியோவில் குவாலிட்டினா என்ன, குவான்டிட்டினா என்னன்னெலாம் பார்த்துருக்கோம். ஸோ குவாலிட்டி வந்து என்ன ஆகும், இதில் சேஞ்ச் ஆகும். தென் அடுத்தது ப்ரெடிகேட் வந்து என்ன ஆகுமா, சேஞ்ச் ஆகுமா வித் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு. இப்போ ப்ரெடிகேட்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆல் எஸ் ஆர் பிக்கு பி தான் ப்ரெடிகேட், பின்னாடி வர்ற டேம் வந்து ப்ரெடிகேட். ஸோ அப்போ அந்த டேம் சேஞ்ச் ஆயிருமா. தென் குவாலிட்டி எப்படி ஆகுமா, சேஞ்ச் ஆகுமா. ஸோ அது எப்படி அப்படின்றது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இதில் ஆல் எஸ்ஆர்பி இருக்குதுல்ல, அதுக்கு பதிலாக எப்படி மாற்றிருக்காங்க, நோ எஸ்ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதனுடைய குவாலிட்டியே என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. தென் ப்ரெடிகேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதனுடைய குவாலிட்டியும் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது, ப்ரெடிகேட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ அடுத்தது பாருங்கள், நோ வந்திருக்கு, நோ எஸ்ஆர்பி வந்து ஆல் எஸ்ஆர் நான் பின்னு மாறுது. ஸோ அதுவும் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. தென் அடுத்த சம் வந்து சம் நாட்டாக மாறுது. தென் சம் நாட் வந்து உங்களுக்கு என்னதாகுது, சம்மாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மாறி வருது. தென் நான் வந்து அதனுடைய ப்ரெடிகேட் எல்லாமே சேஞ்ச் ஆகி வருது. ஸோ இதுதான் என்னது, இன்டர்சேஞ்ச் ஆகலை. பட் ஃபர்ஸ்ட் ஒன்னில் என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட்டும் ப்ரெடிகேட்டும் என்னதாகுது, ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த கான்செப்டில் அப்படி இல்லை. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்ட்ராபோஷன். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இதுவும் ஒரு டைப்ஸு. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
சப்ஜெக்ட் இஸ் இன்டர்சேஞ்ச். அப்போ சப்ஜெக்ட் என்ன ஆகும்? இன்டர்சேஞ்ச் ஆகும் வித் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ரெடிகேட் அண்ட் த ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் வித் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெடிகேட்டும் சப்ஜெக்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும் வித் த காம்ப்ளிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான். ஸோ ஆல் எஸ்ஆர்பி வந்து இந்த இடத்துல நான் வந்திருக்கு. ஸோ இது என்னது? சேஞ்ச் ஆகிருக்கு. தென் பாருங்கள், சப்ஜெக்ட் இங்கேவும் ப்ரெடிகேட் இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எஸ் அந்த சைட் போயிருக்கு, பி வந்து இந்த சைடு வந்திருக்கு. தென் ரெண்டுலேயுமே நான் காம்ப்ளிமெண்ட் டேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்னது? உங்களுக்கு கான்ட்ரா போர்ஷன். ஓகே. ஸோ அடுத்தது நோ எஸ்ஆர்பி, தென் நோ நான் பி ஆர் நான் எஸ்ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. தென் சம் எஸ்ஆர்பி வந்து சம் நான் பி ஆர் நான் எஸ், ரெண்டு இடத்துல நான் வருது. ஓகே. தென் அடுத்து சம் எஸ் ஆர் நாட் பி, சம் நான் பி ஆர் நான் பின்னு மாறி இருக்கு. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், நோட்ஸாக எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஷின் போகலாம். ஓகே. செகண்ட் கொஷின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சிக்னிஃபைட் பை த ஹிட்டு? ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம ஹிட்டு பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் அனுமான் ஆர் அனுமனாஸ் இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் உண்டு. அதுக்கு இன்னொரு மீனிங் என்ன? இன்ஃபரன்ஸ். ஓகே. இன்ஃபரன்ஸ்னு கேட்டாலும் நீங்கள் அனுமனான் தான் நீங்கள் வந்து மைண்ட் பண்ண. சில இடத்துல இன்ஃபரன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அது அனுமானுடைய கொஷின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் அடுத்தது டு கிளாசிக்கல் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் லாஜிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிட்டு அப்படின்ற டேமுடைய ப்ராசஸ் வந்து எப்படி சிக்னிஃபைட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் அதாவது 10th வீடியோ, இது 11th வீடியோ, 10th வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கோ த்ரூ பண்ணுங்கள். தென் நம்ம இதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது பாருங்கள், இஃப் வி சி ஸ்மோக். ஸோ நம்ம ஒரு உயரமான மலையில் ஸ்மோக்கு, அதாவது ஸ்மோக்குன்ற போது ஃபயர் ஆகிட்டுருக்குன்னு வைங்களேன், புகையாக வருது, நம்ம பார்க்குறோம் அந்த புகையை தூரமாக, ஒரு நிறைய கிலோமீட்டருக்கு தூரமாக. ஸோ அப்போது அந்த மலையில் புகை வர்றதை பார்த்தே ஏதோ மலையில் தீ பிடிக்குது அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது வந்து ட்ரூ தான். புகையாக வரும்போது அப்போ மலையில் தீ எரியுதுன்னா அந்த ட்ரீயில் வந்து என்னதாகுது, தீ எரியுது அப்படின்றது நம்மளே ஒரு கெஸ்ஸு பண்ணிக்கலாம். அது ட்ரூ ஃபிகர் தான். ஸோ அப்படி உள்ளது தான் என்னது? அனுமான். ஓகே. ஸோ அனுமான்றது நாம் பண்ணுற கெஸ்ஸு, அது வேலிடாக ட்ரூவாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் வி சி ஸ்மோக் இன் எ ஹில் வி கன்க்ளூட் தட் தேர் மஸ்ட் பி ஃபயர். ஸோ அப்போ புகை வந்துச்சு அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் ஃபயர் தான் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம் அந்த புகையை வச்சு. ஸோ அதில் இந்த மாதிரி உங்களுக்கு லாஜிக்கலாக சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்மோக் வந்து எதை குறிக்கும், ஹில் வந்து எதை குறிக்குது, ஃபயர் வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன்ஸில். ஸோ இதில் மிடில் டேம், மைனர் டேம், மேஜர் டேம்னு அனுமானில் 3 டைப்ஸில் இருக்குது. ஸோ அந்த 3 டைப்ஸில் மிடில் டேம், மைனர் டேம், மேஜர் டேம். ஸோ மிடில் என்ன? இந்த ஸ்மோக்குன்ற இந்த டேம் தான் என்னது? மிடில் டேம். ஸோ அதுதான் என்னது? ஹிட்டு அப்படின்றது அப்போது மிடில் டேம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு மிடில் டேம் தான் வந்து வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு 2020 இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, என்ன டேமில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் இந்த கொஷின் உங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த தடவை மைனர் டேம் கொடுக்கலாம், மேஜர் டேம் கொடுக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணிக்கோங்க. இப்போ மைனர் அப்படின்றது பாக்ஷா, தென் மேஜர் அப்படின்றது சாத்யா. ஓகே. ஸோ இந்த மாதிரி டேம்ஸ் பிரியுது, நீங்கள் இதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது ஸ்மோக் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மிடில் டேமு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹிட்டு லிங்கா. ஓகே. ஹிட்டுக்கு இன்னொரு நேம் லிங்கா. அதையும் கொடுத்து கேட்பாங்க. ஹிட்டு இருக்கிற இடத்துல லிங்கா போட்டு சும்மா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஹில்லு மைனர் டேம், தென் அது என்னது? பாக்ஷா, தென் சாத்யா, வாட் இஸ் இட்? ஃபயர், மேஜர் டேம். ஸோ
இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இன்னொரு அடிஷ்னல் நேம் வந்திருக்கு, இன்னும் 2 நேம் உண்டு, அது உங்களுக்கு இனிமே வரும் கீழே. தென் அடுத்தது ஸோ பாக்ஷா அப்படின்றது சப்ஜெக்ட். அது ஒரு கான்வர்சேஷன் இருக்குதுன்னா, அந்த சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் டேமை மட்டும் குறிக்கிறது என்னது பாக்ஷா. தென் ப்ரூஃப், அதனுடைய ப்ரூஃபை பற்றி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று சொல்லியிருக்கோம்ல, அது வந்து எது சாத்தியா. ஓகே. தென் அடுத்தது ஹித்து, அதுன்றது ரீசன். ரீசனை சொல்லிச்சு, ஸ்மோக் இருந்ததுனால தான் என்ன ஆச்சு, அது ஃபயர், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபயர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த ரீசன் பற்றி சொல்லிச்சுன்னா அது ஹிட்டு. ஸோ ஆன்சர் பாருங்கள். இதில் which one of the following is signified by the term hittu. ஸோ ஹிட்டுன்றது ரீசனை சொல்லக்கூடியது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ரீசன். ஸோ இதுதான் என்னது உங்களுக்கு ஆன்சர். பி இஸ் த ரைட் ஒன். ஓகே. தென் இதில் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாக்ஷா அப்படின்றது சப்ஜெக்ட் டேம். சப்ஜெக்ட் எது, ஹில் சப்ஜெக்ட். ஃபயர் வந்து என்னதாகுது, நமக்கு ப்ரூஃப் ஆகுது. ஃபயர் எரியறதுனால தான் என்ன ஆகுது, நமக்கு ஸ்மோக் வருது. அது வந்து மிடில் டேம் ஹிட்டுன்னு அழைக்கப்படுது. ஓகே. தென் அடுத்தது போகலாம். ஸோ அடுத்த கொஷின் இதுதான். which one of the following combination of prepositions is considered to be contraries in the classical square of opposition. ஓகே. ஸோ அப்போ ப்ரப்போசிஷன்ஸ்ன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது மீனிங். ஆல்ரெடி நான் யூனிவர்சல்னால் என்ன, யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னா என்ன அப்படின்லாம் நான் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டாபிக் இப்போ இந்த வீடியோவில் கூட நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் இப்போ வருது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். அதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கு, கான்ட்ரரீஸுடைய கொஷின்ஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ அந்த இது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ கான்ட்ரரீஸ்னால் எப்படி இருக்கும் இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், 2 ப்ரப்போசிஷன் வருமா. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரப்போசிஷன்னா ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் வருது. தென் அது எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகும், ஆல் வச்சு, நோ வச்சு, சம் வச்சு, சம் நாட் வச்சு ஸ்டார்ட் ஆகும் பொதுவாக உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்கில். இதில் கான்ட்ரரி அப்படின்றது உங்களுக்கு எப்படி வரும் பாருங்கள், ஆல் வச்சும் நோ வச்சும் தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா. அதாவது யூனிவர்சல் குவான்டிட்டி பட் ஒன் அஃபர்ம்ஸ் அண்ட் த அனதர் ஒன் டிஃபென்ஸ். ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட் ஒன் அஃபர்ம்ஸ் அண்ட் த அதர் டினைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் இருக்கும். இது பாருங்கள், இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். இது நோ வச்சு வந்திருக்கு, ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் வரும் கான்ட்ரரி. ஸோ ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் ஒன்று இருக்குது, அதில் 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் இது என்னது, கான்ட்ரரிஸ். இதில் வந்து நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லாஜிக்கல் ரீசனிங்கில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். ஓகே. ஸோ கான்ட்ரரி வந்து எப்படி இருக்கும், ஈயும் ஏயும் வச்சு வரும். ஸோ அப்போ ஏயும் ஈயும் வச்சு வரக்கூடியது என்னது, கான்ட்ரரி டேம். ஓகே. தென் ரெண்டுமே யூனிவர்சலாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆல் வந்து யூனிவர்சல் என்னது அஃபர்மேட்டிவ், தென் நோ வந்து யூனிவர்சல் நெகட்டிவ். ஸோ அப்போ அந்த 2 பேஸ்ஃபுல்லாக தான் வரும். ஸோ ஒன்று ட்ரூவாகவும் ஒன்று ஃபால்ஸாகவும் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் என்னது கான்ட்ரரி டேர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ இதில் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் வரும், பட் யூனிவர்சலாக தான் வரும். ஸோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சராக வரும். ஓகே. ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் த நவுன் இன் இந்தியன் லாஜிக் கிவன் டு த அண்டர்லையிங் பிலீஃப் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த particulation of the music to accommodate two straightforward facts. Okay. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு சி இஸ் த ரைட் ஒன்.
அர்த்தபதி இஸ் த ரைட் ஒன். ஸோ அர்த்தபதினா என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அர்த்தா அப்படின்றது சிக்னிஃபிகன்ஸ், தென் பதி, ஸோ அது வந்து என்னது சப்போசிஷன். ஓகே, ஸோ கற்பனை. ஸோ இதுதான் என்னது இதனுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்க வந்து போட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வந்து போட் வழியாக தான் போகிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்க வந்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்நேரம் அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, அப்போ இவங்க இந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு நம்மளாக கெஸ் பண்ணக்கூடியது என்னது அர்த்தபதி. ஓகே, ஸோ அர்த்தபதி அப்படின்றது சப்போசிஷன் ஆஃப் எ காசஸ், அது வந்து அசியூம் பண்ணப்படுது. ஸோ அந்த நேரம் சேர்ந்துருக்கலாம், அரைவாயிருப்பாங்க அப்படின்ற நம்ம கெஸ் பண்ணுறது தான் என்னது அர்த்தபதி. ஓகே, ஸோ இதுதான் என்னது அர்த்தபதி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹிண்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நெட் கலெக்ஷன். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஹிண்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், ரைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் according to the அடுத்த கொஷின், according to traditional square of opposition, if two propositions are so related they cannot both be false although they may both be true is called. ஸோ இது என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். இந்த 4 ஆப்ஷனுமே வச்சு 2 வீடியோவாக. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் என்னென்னா சப் கான்ட்ரரிஸ் தான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ அது வந்து எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப் கான்ட்ரரிஸ் அப்படின்றது என்னென்னா ஐயும் ஓவும் தான் வரும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைட்டாக கொடுக்குறேன். அப்போ தான் வந்து இது இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ஆக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இதுதான் வந்து அதனுடைய ஃபார்முலா மாதிரி. ஓகே, இது ஏ, இது இ, இது ஐ, இது ஓ. ஓகே, இதுதான் அந்த வவல்ஸை ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆல் எஸ்ஆர்பி, ஆலை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸை என்னென்னு சொல்கிறாங்க, ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஃபார்ம். தென் இ அப்படின்றது நோவை வச்சு ஸ்டார்ட் பண்ணும். ஐ வந்து சம் வச்சு ஸ்டார்ட் பண்ணும். தென் அடுத்தது ஓ வந்து சம் நாட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆல்ன்றது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், தென் நோ வந்து யூனிவர்சல் நெகட்டிவ், தென் சம் வந்துருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு பர்டிகுலர், சம்மை குறிக்கிறதுனால பர்டிகுலர் என்னது அஃபர்மேட்டிவ் பாசிட்டிவ். தென் அடுத்தது சம் ஆர் நாட் வந்திருக்கு. நாட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. தென் கான்ட்ரரி அப்படின்றது இந்த 2 டேம் மட்டும்தான் வரும். ஸோ இதில் உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா சப் கான்ட்ரரி வருது. ஸோ இந்த 2 டேம் மட்டும்தான் வரும். ஓகே, சம்மும் சம் நாட்டும் வச்சு வந்துச்சுன்னா என்னது உங்களுக்கு சப் கான்ட்ரரி. ஸோ இதில் ஐ ஓன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள், இது ஐ, இது ஓ. ஸோ அந்த டேமை வச்சு தான் வரும் அப்படின்னு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னது இதில் கொடுத்துருக்காங்க, ஐஓ வச்சு சப் கான்ட்ரரி வரும் அப்படின்ட்டு. தென் எது பர்டிகுலர் மட்டும்தான் வரும். கீழே 2 என்னது பர்டிகுலர், மேலே 2 என்னது யூனிவர்சல். ஸோ அப்போ பர்டிகுலர் வச்சு தான் அந்த சென்டென்ஸ் வரும், இந்த மாதிரி தான் வரும். ஸோ கான்ட்ரா என்ட்ரிக்கு ஆப்போசிட். கான்ட்ரா என்ட்ரினா மேலே. ஓகே, கான்ட்ரரிஸ், கான்ட்ரரி இதெல்லாம் எல்லாம் ஒரே டேம் தான். மேலே 2, சபால்டர்ன்றது கீழே 2யும் வருது. ஓகே, ஸோ பாருங்கள், கான்ட்ரரிஸ்ன்றது மேலே 2, இது கீழே 2. ஸோ இந்த மாதிரி தான் வருது. இதுக்கு இதை என்னன்னு சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். சப் கான்ட்ரரிஸ்னால் இந்த 2 தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய ஃபுல் இதையும் நம்ம படிச்சிடலாம். ஏன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும். அதனால் ஆளுன்னு கொடுத்துருந்தாலும் ஒன்று தான், இதில் எவ்ரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படின்னாலும் உங்களுக்கு ஆல்னாலும் ஒன்று தான். ஸோ அப்படி கூட சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தென் ஸோ
ஸோ இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ரரி ஸ்டேம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து cannot be true then பட் போத் கேன் பி ஃபால்ஸாக இருக்கலாமா. ஃபால்ஸாக இருக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் கான்ட்ரானா இப்போ என்ன பார்த்தோம், மேலே ரெண்டும் தான் நம்ம பார்த்தோம், ஆல் வச்சும் நோ வச்சும் வரும். ஸோ வந்து ரெண்டுமே என்னது உங்களுக்கு ஒன்று நெகட்டிவாகவும் ஒன்று பாசிட்டிவாகவும் வந்திருக்கு. ஆல்ன்றது பாசிட்டிவ், நோ வந்து நெகட்டிவ். ஸோ கேனாட் பி ட்ரூ ரெண்டுமே ட்ரூவாக வராது, ஒன்று ட்ரூவாகவும் ஒன்று ஃபால்ஸாகவும் வரும். தென் போத் கேன் பி ஃபால்ஸாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா. ஓகே, ஸோ ஆனால் அதில் டவுட்ஃபுல் தான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர். ஸோ அப்போ கேனாட் பி ட்ரூ பட் போத் கேன் பி ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு, கான்ட்ரரிஸ்ன்ற டேம். தென் அடுத்தது பார்ப்போம். அதே மாதிரி கான்ட்ரடிக்டரிஸ் அப்படின்றது என்னென்னா போத் கேனாட் பி ட்ரூ, ட்ரூவில் ரெண்டுமே இருக்காது அண்ட் ஃபால்ஸ்லேயுமே இருக்காது. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், கான்ட்ரரிஸ்ன்ற டேமும் ரெண்டுமே ட்ரூவாக வராது பட் ஃபால்ஸாக ரெண்டும் வரும்னு பார்த்தோம். இது கான்ட்ரடிக்டரிஸ்ன்றது ரெண்டுமே ட்ரூவாக வராது, ரெண்டுமே ஃபால்ஸாக வராது. அப்போ எப்படி வரும் உங்களுக்கு, ஒன்று ட்ரூவாகவும் ஒன்று ஃபால்ஸாகவும் ஒன்று ஃபால்ஸாகவும் ஒன்று ட்ரூவாகவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பல்ட்ரெயின் வந்து எப்படி வரும் அப்படின்னா ட்ரூவாகவும் தென் வந்து யூனிவர்சல் ப்ரப்போசிஷனில் ட்ரூவாகவும் தென் பர்டிகுலர் ப்ரப்போசிஷனில் ட்ரூவாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வர்றது வந்து என்னது உங்களுக்கு சப்பால்ட்ரெயின். தென் அடுத்தது சப் கான்ட்ரரி அப்படின்றது டூ பர்ஸாக வரும். தென் வந்து கேனாட் பி ஃபால்ஸ் தென் போத் கேன் பி ட்ரூவாக வரும். ஸோ உங்களுக்கு ஃபால்ஸாக வர சான்ஸே இல்லை. உங்களுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் cannot be both be false then both be true. ஓகே, they may both be true, cannot both be false. ஸோ இதில் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சப் கான்ட்ரரிஸ் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு நாட் கொஷின். இஸ் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் அனுமனா அக்கார்டிங் டு கிளாசிக்கல் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் லாஜிக். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டேம்ஸ் பார்த்தோம் இல்லையா, மைனர் டேமு, மேஜர் டேமு, மிடில் டேம், ஹிட் டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அதை பற்றி தான் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், நான் இன்னொரு முறை கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ பார்த்தது என்ன பார்த்தோம் பாருங்கள், ஹிட்டு வந்து மிடில் டேம், தென் பாக்ஷா வந்து மைனர் டேம். ஸோ மிடில் ஆல்ரெடி மத்தியில் உள்ளது ஹிட்டு நல்லா ஞாபகம் இருக்கும். அடுத்தது மைனர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சாத்தியா வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் உள்ளது பாக்ஷான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னது, MIN ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ MN ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எம்முக்கு அடுத்தாப்போ N வரும். ஸோ அப்போது பாக்ஷா வந்து நெக்ஸ்ட் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ குழம்பாது. ஸோ அப்போது இதில் மைனர் வந்து பாக்ஷா, தென் மேஜர் டேம் வந்து சாத்தியா. ஓகே, ஸோ அப்போ என்னன்னு பார்க்கலாம். தமிழில் வந்து உங்களுக்கு சத்யான்னு வரும், இது வந்து ஹிந்தியில் சாத்தியா. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், பாக்ஷா என்னது MN ஞாபகம் வச்சுக்கேன்னு சொன்னேன், இது கரெக்டரு. தென் சத்யா வந்து மேஜர் டேம் தான், இது நமக்கு தெரியும். ஹிட்டுன்றது மைனர் டேமா கிடையாது. ஸோ இது வந்து ராங்கு. தென் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லிங்கா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். லிங்கா அப்படின்றது அனதர் நேம் ஆஃப் ஹிட்டு. ஸோ இது வந்து அனதர் நேம். சாதனான்றதும் ஹிட்டுடைய அனதர் நேம். ஸோ இதில் அடிஷ்னலாக சாதனா அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதுவும் என்ன தான் மிடில் டேம். ஸோ இது ஒன்று தான் ராங் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா D இஸ் த ரைட் ஆன்சர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது ஹிட்டுக்கு 3 நேம், ஹிட்டு, லிங்கா, தென் சாதனா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ என்னுடைய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுங்க.
மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். தேங்க்ஸ் அ லாட். Bye bye.